Hi friends, welcome to Saranya Vivek's Lifestyle. நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடிய பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நாங்கள் ஆச்சி பானிபூரி கிட் வாங்கியிருந்தோம். இதோட ரிவ்யூ தான் நான் இன்றைக்கி உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த ஆச்சி பானிபூரி கிட் 40 ரூபீஸ்க்கு சேல்ஸ் பண்ணுறாங்க. இதில் என்னென்னலாம் இருக்குது, இதோட டேஸ்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். இதை ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். இதில் 2 பேக்கெட் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு பேக்கெட்டில் பூரி இருக்குது. செகண்ட் பேக்கெட்டில் 3 பேக்கெட் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த பேக்கெட் என்னென்ன அப்படிங்கிறத ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு பேக்கெட்டில் பூரி கொடுத்துருந்தாங்க. செகண்ட் பேக்கெட்டில் ஸ்வீட் டர்மரின் டேட் சட்னி கொடுத்துருக்காங்க. இதுக்கு தண்ணி ஆட் பண்ண தேவையில்லை. தேர்ட் பேக்கெட்டில் மின்ட் சட்னி பேஸ்ட் கொடுத்துருக்காங்க பானி தண்ணி ரெடி பண்ணுறதுக்காக. இதில் 250 ml வாட்டர் ஆட் பண்ணணும் அப்படிங்கிறதையும் அவங்களே கொடுத்துருக்காங்க. ஃபோர்த்து சீசனிங் பவுடர் கொடுத்துருக்காங்க. இது எல்லாத்தையும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இந்த டர்மரின் சட்னி நல்லா புளிப்பாகவே டேஸ்ட்டாக இருந்துச்சுன்னு சொல்லலாம். செகண்ட் பானி தண்ணி ரெடி பண்ணுறதுக்கான மின்ட் சட்னி டேஸ்ட் கம்மியாக தான் இருந்தது. அதனால் ஃபஸ்ட்டு சட்னி ஆட் பண்ணிவிட்டு தண்ணி போதுமான அளவு ஆட் பண்ணிக்கோங்க. 250 ml ஆட் பண்ணிடாதீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு உங்களுடைய டேஸ்ட் பார்த்துட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லாத்தையும் ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ பானி தண்ணி சூப்பராகவே ரெடி ஆகிடுச்சு. சீசனிங் பண்ணுறதுக்கு 3 உருளைக்கிழங்க வேக வச்சு எடுத்துக்கலாம். இந்த 3 உருளைக்கிழங்கையும் நல்லா மஸ்ட் விட்டுக்கலாம். மஸ்ட் விட்டு உருளைக்கிழங்குல சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிற ஒரு பெரிய வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வெங்காயம் எவ்வளோ வேணுமோ அவ்வளோ ஆட் பண்ணிக்கோங்க. இது கூட இந்த மசாலாவை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த மசாலா கொஞ்சம் காரமாக இருந்தது அப்படிங்கிறதால உங்களுடைய டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. பூரி பொரிக்கிறதுக்கு முன்னாடி இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா பூரி பொரிச்சதும் சாப்பிட்றதுக்கு கரெக்டாக இருக்கும். இந்த ஆச்சி பானிபூரி கிட் நீங்கள் ட்ரை பண்ணியிருக்கீங்களா? இதோட டேஸ்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையா அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அவ்வளோதான், இப்போ எல்லாமே ரெடி பண்ணி எடுத்தாச்சு. இந்த ஆச்சி பானிபூரி கிட்டில் இருக்க பூரி பேக்கெட்டில் 26 பூரி இருந்துச்சு. இப்போ ஒரு பேனில் ஆயில் சேர்த்துட்டு ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறமா பூரி போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். ஆயில் வந்து முக்கியமாக ஹீட்டாக இருக்கணும். ஆயில் ஹீட் ஆகாதுக்கு முன்னாடி போட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக பொரிஞ்சு வராது. இதை நம்ம திருப்பி விடணும் அப்படிங்கிறது இல்லை, அதுவே அழகாக திரும்பி பொரிஞ்சு வந்துடுது பாருங்கள். அவ்வளோதான், இப்போ எல்லா பூரியும் நம்ம பொரிச்சு எடுத்தாச்சு. இப்போ சர்வ் பண்ணிடலாம். பூரியை உடச்சி விட்டு அதுக்குள்ளே உருளைக்கிழங்கு மசாலா, டேட் சட்னி, பானி தண்ணி ஆட் பண்ணிவிட்டு அப்படியே சாப்பிட்றலாம். டேஸ்ட் வைஸ் நல்லா தான் இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.